நான் என்ன சொல்றேன், 119 கலைஞர் வந்து 70 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாலும் அவரால் 2006-11 ஜெயலலிதா அவர்கள் விமர்சிக்கிற மாதிரி மைனாரிட்டி கவர்மெண்ட்னா கூட அது கலைஞர் ஆட்சி, கலைஞர் அமைச்சரவையா அவரால் நடத்தி கொண்டு போயிட முடியும். எடப்பாடியால முடியுமா? அமித்ஷா விட்டுருவாரா? இப்படிதான் நீங்க எம்ஜிஆர் சொன்னீங்க. கலைஞர் எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? ஒரு கூத்தாடியில நாடாள முடியுமான்னு கேட்டாரு. எம்ஜிஆர் வந்தாரா இல்லையா? சரி, ஜெயலலிதா அவர்களும் ரொம்ப பாராட்டினாங்களா? மிகப்பெரிய ஆளுமை, இன்னமா வசீகரமா இருப்பாங்கன்னு. மனைவி வந்து ஜானகி அம்மாவை புறக்கணித்து விட்டு நான் சொல்றது என்ன சொன்னா, எந்த காலத்திலையும் அந்தந்த நடிகர்களோ இல்லைன்னா அந்தந்த தலைவர் குடும்பத்தின் தலைவர்னா அப்படியே ஏத்துக்குவீங்க நீங்க எல்லாம். உதயநிதியா கண்ணை முடின்னு கௌதம் ஏத்துக்குவாரு. ஓகே ரைட். இன்பநிதி வருத்தம் ஏத்துக்குவோம். இல்ல பொதுவா ஊடகங்களும் சொல்றேன், அதுதான் சொல்றேன். ஆனா ஒரு விவசாயி வந்தா எடப்பாடியால முடியுமா? எப்படி முடியும்? அவரால் முடியுமா? ஏனென்றா இப்ப அந்த குடும்பத்துல யாருன்னா மகனோ வந்திருந்தா எம்ஜிஆர் பையன் வந்தா கம்முன்னு கையை கூப்பி ஏத்துக்குவோம். அதுதான். ஒரு பாமரன் வந்தா யார் வேணாலும் வரலாம். வெற்றி வரணும் சார். 75 இடத்துல தோத்துருக்காங்க, போயிடுச்சு சார். ஆட்சி போறது வேற விஷயம். நான் என்ன சொல்றேன், ஆட்சி போறது சொல்ல. அதே திமுக வந்து 2011 2021 வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 2019 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 13 தேர்தல்ல தோத்துருக்காங்க. அதுல ஆர்கே நகர்ல டெபாசிட்டே போச்சு.